சில பேர்லாம் யோசிப்பாங்க, இவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு இவங்களுக்குனே, அப்போ இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க? அதெல்லாம் வந்து நன் ஆஃப் யூர் கொஸ்டின்ஸ். நான் வந்து 20,000 சம்பாதிக்கிறேன், 18,000 செலவு பண்ணுறேன். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். 7Kல போட்ட ஒரு வீடியோ, பட் அது ஒரு 500 வியூஸ் கூட போகலை. பட் நம்ம ஆனால் இப்போ 10K ரீச் ஆகிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கிஃப்டிங் டைம். நமக்குன்னு நம்ம வந்து செலவு பண்ணிக்கிறது தான். அப்படி பார்த்தா என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சாப்பாடும் போது கூட செல்ஃப் கிஃப்டிங்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பொருளில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது செலவுன்னு நினைக்காம நான் எனக்கே கிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு யாரும் கிஃப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரீசன். ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்த் 2024 நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே காஸ்ட்லியானது ஃபவுண்டேஷனுங்க. ஃபவுண்டேஷன் நார்மலாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கலாம், பலன்னு தெரியலாம், கொஞ்சம் ஹையர் ரெண்டு பிராண்ட் போகலாம் அப்படிங்கிற காரணத்தினால வேற ஒரு பிராண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரைலானோடது தான். 2 ஃபவுண்டேஷன். அதில் வந்து டிஜிட்டல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரியில், அதில் ஒரு ஃபவுண்டேஷனே வந்து 2250. அதனால 2 மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை பட்ஜெட். அப்புறம் ஒரு ஃபேஷன் பெல்ட் ஒன்று வாங்கினேன். அது மீஷோவில் தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் திருப்தியாக இருக்குது. கையில் பிடிச்சி கைவலி வந்தது தான் மிச்சம். அந்த யூடியூப் ட்ரைபாட் செட் பண்ணுறதுக்குள்ளே அப்பா. சரி, நான் ப்ராடக்டை காமிச்சிடுறேன், ரொம்ப லேட் பண்ண விரும்பலை. நான் சொன்ன மாதிரி அந்த காஸ்ட்லியான ப்ராடக்ட் என்னோடய பட்ஜெட்டுக்கு க்ரைலான் ஃபவுண்டேஷன். 1 இல்லை 2. ஸோ 2250 இதுவே எனக்கு வந்து 4500 வந்துருச்சு. பட் ஆனால் ஒரு நார்மலான ஃபவுண்டேஷனே நான் வந்து 1 வருஷம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட டைம் பீரியடும் பார்த்துட்டு இதுவும் எப்படியும் ஒரு 1 இயருக்கு நீட்டாக மூவ் பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் மேக்கப்பில் நிறைய கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை அடுத்த மாதம் இப்படி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மாதத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணணும்னு நான் வந்து வச்சுருக்கேன். அதையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே வந்து சூப்பராக ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு பம்பிங்கான ஒரு இதில் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் நைக்கா மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்படி தான் கொடுக்குறாங்க. பட் இதோடைய அந்த காம்ப்ளெக்ஷன் இருக்குல்ல, சூப்பராகவே இருக்குது. இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து மேட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நைக்கா வந்து ஃபவுண்டேஷன் மேட், அதுவும் சூப்பராக இருக்கும். அது வந்து 600 இது. பட் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இதுக்கேற்ற மாதிரியான ஒரு க்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் வந்து சேர்த்து வச்சு செலவு பண்ணேன். இது வந்து தான் நான் சொன்ன அந்த ஃபேஷன் பெல்ட்டு. ஓரளவுக்கு ஒரு குட் குவாலிட்டின்னு சொல்லலாம் இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து கில் லைஃப்னு சும்மா போட்டிருக்காங்க. பட் இது வந்து பிராண்டட் கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி யூசேஜ்க்கு வந்து நல்லாயிருக்கும். உள்ள என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாக் வித் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடு. இது வந்து ஒயிட் கலர். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. ஏதாவது ட்ரெஸ்க்கு காம்பினேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நல்லா ஒரு எலாஸ்டிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட டிசைன் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோவாக ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்டு ஏதோ சொல்ல நினச்சினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் இங்கே சும்மா ஒரு இமேஜ் மாதிரி போடுறேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கை ஆட் பண்ண முடியுமா என்னால் தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட இது மட்டும் ஃபோட்டோ மட்டும் போட்டுடுறேன். அண்டு கடைசியாக ஒரு வந்து சுடிதார் மெட்டீரியலாக வாங்கினோம். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல். தெரியுதா? நல்லா எனக்கு பிடிச்ச ஒரு கலர் பேஸ்டல் ஷேடில். அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்ன் டிசைனை வந்து ஷால் வந்து எப்படி இருக்குது, துப்பட்டா வந்து எம்ப்ராய்டரி ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது. பேண்ட்டோட மெட்டீரியல் வந்து அதே இதில் வந்து பிளெயின். கிளாத் வந்து நல்ல கிளாத்து தான். இது நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினோம், 1500க்கு நினைக்கிறேன். கடையிலலாம் இல்லை, இது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினோம். எக்ஸிபிஷன் வந்து நான் அப்பப்போ நிறையாவே போவேன். எக்ஸிபிஷன் போனோன்னா என்ன ப்ளஸ் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்கும். இந்த கடையில் இருந்தாலும் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். பட் என்னென்னா அவங்க வந்து எப்போயாவது ஒருக்க தான் வந்து போடுவாங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம சூரத்தோட மெட்டீரியலும் வந்திருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து
ஏதோ ஒரு ஸ்டேட், எனக்கு ஸ்டேட்டு பேர் கரெக்டாக தெரியல, அங்கேருந்து வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் வாங்கினது. இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டாஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல. எனக்கு எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பாருங்கள். நான் அதில் ரீல்ஸ் வந்து நிறையா எக்ஸிபிஷன் பற்றினது போட்டிருப்பேன். அங்கே நான் போகிற இடத்துல வாங்கினது தான் இதெல்லாம். வந்து நான் வந்து தனியாக ஒரு இடத்துக்குலாம் போக மாட்டேன். நான் எங்கே அந்த எக்ஸிபிஷன் போகிறேன், எனக்கு கண்ணில் ஏதாவது பிடிச்சிருச்சு, அழகாக இருக்குன்னா அது நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். சில பேர்லாம் யோசிப்பாங்க, இவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு இவங்களுக்குன்னே, அப்போ இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் வந்து நன் ஆஃப் யோர் கொஸ்டின்ஸ். நம்ம யார்கிட்டையுமே கொஷினும் பண்ணக்கூடாது, நமக்கும் யாரும் கொஷின் பண்ணாத அளவுக்கு நம்மளும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 18,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி நான் சேவிங்ஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஏன்னா சேவிங்ஸில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு பெரிய புலினே வச்சுக்கலாம். அந்த புலிகிட்டேருந்து வந்த ஒரு புலிக்குட்டி நான். ஸோ சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சேவிங்ஸ் நான் எல்லாருக்குமே சொல்லித் தருவேன். எனக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். சேவிங்ஸ் எப்படிலாம் பண்ணுங்க, உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்காக வாழ்கிற ஒரு பர்சனுக்கு அது வந்து போய் சேரணும். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி செலவு, இப்போ நான் இந்த மாதம் 5,000 ரூபாய் எனக்குன்னு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அடுத்த மாதமும் 5,000 ரூபாய் செலவு பண்ணுவேன்னு கிடையாது. நான் அடுத்த மாதம் 500 ரூபா கூட செலவு பண்ணுவேன். பட் இந்த தடவை எனக்கு இது பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கண்ட்ரோலும் இருக்கும். ஓகே, நம்ம நிறையாவும் செலவு பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ, சந்தோஷமாக இருந்துக்கோ, பட் அது வந்து ஒரு ஒரு ஸ்டெடி ஸ்கேலாக போய்கிட்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குட்டி குட்டியாக அட்வைஸ் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுனதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் நான் எரேஸ் இட். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல, பட் நிறைய வந்து ஐடியாஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிபிட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். தயவு செஞ்சு வியூஸ் கொடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன், ஷேர் பட்டன், அப்புறம் பெல் பட்டன் எல்லாத்தையும் அமைக்கிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.